ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான சேவிங் ஸ்கீம் பற்றின வீடியோ தாங்க. ஆமாங்க, மெயினாக வந்து இது சில்வர் சேவிங் ஸ்கீம் பற்றின வீடியோ. ஸோ இங்கே மோஸ்ட்டாக நான் காமிச்சிருக்க என்னோடய சில்வர் கலெக்ஷன், அதாவது என்னோடய பூஜை ரூமில் உள்ள சின்ன சின்ன சாமி சிலைகள் ஆகட்டும், அதுக்கப்புறம் சில்வர் அந்த பூஜை ஆர்டிகல்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டாக சேர்த்து வாங்கியிருப்பேன். அப்படி இல்லைன்னா சில்வர் ஸ்கீம் சேர்த்து வாங்கியிருப்பேன், டிஜி சில்வர் சேர்த்து வாங்கியிருப்பேன், 999 சில்வர் பாராக கூட வாங்கி அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்திருப்பேன். பட் இப்போ ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் ரேட் வந்து ட்ரமாண்டஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு டப்புன்னு கீழே விழுந்துருது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம இதில் நிறையா இன்வெஸ்ட் பண்ணலாமா, இதில் வந்து எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து லலிதா ஜுவல்லரியோட சில்வர் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். லலிதா ஜுவல்லரியில் சில்வருக்கு ஒரு சிட் ஸ்கீம் இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். நம்ம சேனலில் லாஸ்ட் இயர் மட்டும் கிட்டத்தட்ட நான் வந்து 5 கிவ் அவே கிட்ட கொடுத்துருக்கேங்க. கிட்டத்தட்ட 40 மெம்பர்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ மோஸ்ட்டாக அந்த 40 பேருக்குமே ஒரு சின்ன வெள்ளி காயினோ இல்லை ஒரு வெள்ளி வேலோ அந்த மாதிரி தான் கிடச்சிருக்கும். பட் இப்போ ரீசெண்டாக வந்து லாஸ்ட்டாக கொடுத்த கிவ்அவேல மட்டும் வெள்ளி காயினுக்கு பதிலாக செம்பில் செஞ்ச அந்த குபேர காயின் தான் வந்து போட்டு அனுப்பியிருந்தேன். ஏன்னா வெள்ளி வந்து ட்ரெமாண்டஸாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ கொரியர் சார்ஜ் இதெல்லாமே பார்க்குறப்ப நமக்கு அது கட்டுப்படி ஆகலை. பட் இந்த தடவை அச்சய திதிக்கு ஒரு 5 மெம்பர்ஸை நான் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், வீடியோக்கு லைக் பண்ணியிருக்கணும், வீடியோக்கு ஹைப் பண்ண மறக்கக்கூடாது. ஸோ ஏன் ஹைப் பண்ண மறக்கக்கூடாது அப்படின்னா, நான் வந்து இந்த தடவை கிவ்அவே வின்னர்ஸ் செலக்ட் பண்ண போகிறது மோஸ்ட்லி நம்ம வீடியோஸ்க்கு அதிகமான ஹைப் யார் கொடுத்துருக்காங்களோ அவங்கள தான் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக நான் வந்து 1 or 2 டேஸில் ஒரு ஷார்ட்ஸில் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் புதுசாக நீங்கள் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. நான் என்னோடய சில்வர் பூஜா ஐட்டம்ஸ் மெயினாக வந்து இந்த சாமி சிலைகள் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து 2 லிக்யூடு தாங்க யூஸ் பண்ணுவேன். ரொம்ப சூப்பராகவே க்ளீன் பண்ணுவோம், நம்ம கையே பட தேவையில்லை. நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த லிக்யூடை ஊற்றிட்டு அதுக்குள்ளே அந்த சிலையை வந்து டிப் பண்ணி எடுத்திங்கனாலே அப்படியே அந்த பிளாக்காக மேலே ஆக்சிடைஸ்ட் ஆகிருக்கும் பார்த்திங்களா, அது எல்லாமே ரிமூவ் ஆயிரும். ஜஸ்ட் அந்த லிக்யூடில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டில் வந்து குடிக்கிற தண்ணி வச்சுருப்போம் பார்த்திங்களா, அதில் வந்து நல்லா கழுவி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா மழை தண்ணி கிடைக்கிது, ஃப்ரெஷ்ஷான மழை தண்ணி கிடைக்கிதுன்னா அதில் கூட நீங்கள் டிப் பண்ணி எடுக்கலாம். அப்படியே சூப்பராக இருக்குங்க. ஸோ இது க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 15 to 20 டேஸ் வரையும் ரொம்ப கருக்காது. நான் வந்து 3 மந்த்ஸ்க்கு ஒருக்க தான் க்ளீன் பண்ணுவேன். அதாவது பொங்கலுக்கு ஒருக்க க்ளீன் பண்ணுவேன், அதுக்கப்புறம் அச்சய திதி இல்லை தமிழ் வருஷ பிறப்பு இதை கனெக்ட் பண்ணி ஒருக்க க்ளீன் பண்ணுவேன். நான் ஆடி மாதம் வந்து வரலட்சுமி பூஜை வரும், அதை ஒட்டி நான் ஒருக்க க்ளீன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபாவளியை ஒட்டி ஒருக்க க்ளீன் பண்ணுவேன். ஸோ அப்படியும் அதுக்கப்புறம் வந்து ஒன்று நியூ இயருக்கு புது ஆங்கில வருஷ பிறப்புக்கு, அப்படி இல்லைன்னா தைப்பொங்கலுக்கு. ஸோ இந்த மாதிரி வருஷத்துக்கு 4 தடவை தான் இந்த லிக்விடை யூஸ் பண்ணி இந்த பொருள்லாம் க்ளீன் பண்ணுவேன். ஸோ மற்றபடிக்கு இந்த விளக்கு, அதுக்கப்புறம் நம்ம பஞ்ச பாத்திரம், இது அதுக்கப்புறம் சொம்பு, சாமிக்கு வைக்கிற பிரசாத பவுலு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து நம்ம அடிக்கடி கழுவுவோம், க்ளீன் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து நார்மலாக சபீனா போட்டு க்ளீன் பண்ணுவேன். க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா நம்ம திருநீர் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு தேய்ச்சாலே போதும், உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு வந்துடும். அதே மாதிரி வரலட்சுமி பூஜையை ஒட்டி இந்த வெள்ளி குத்து விளக்கு, அதுக்கப்புறம் அந்த வெள்ளி சொம்பு இதெல்லாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறப்ப இதே லிக்யூடை நல்லா ஒரு பஞ்சில் வந்து எடுத்துக்கிட்டு அதை வச்சு நல்லா வைப் பண்ணாலே போதுங்க, நல்லா சூப்பராக வந்து க்ளீன் ஆயிரும். உங்களுக்கு ப்ராடக்ட் லிங்க் வந்து வீடியோட டேக் ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு தேவை அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். மீஷோலேயும் அவைலபிளாக இருக்குது, அதோடைய லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேங்க, அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ லலிதாவோட சில்வர் சிட் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ லலிதா ஜுவல்லரியில் வந்து சில்வர் சிட் ஸ்கீம்ங்கிறது வந்து தனி ஸ்கீமுங்க. டியூரேஷன் வந்து 11 மந்த்து. மினிமம் அமௌண்ட் பே பண்ணுறது வந்து 1000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து கிராம்ஸாகவும் அக்குமுலேட் ஆகிட்டு வருது, அமௌண்ட்டாகவும் அக்குமுலேட் ஆகிட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த சில்வர் சிட் ஸ்கீம் வந்து ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ண முடியாது, ஒன்லி அட் ஷாப். நீங்கள் கடைக்கு போய் நேரடியாக நான் வந்து சில்வர் சிட் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணணுன்னு சொல்கிறப்ப தான் ஃபஸ்ட்டு மந்த் வந்து நீங்கள் கடைக்கு தான் நேரடியாக போகணும், அடுத்த மந்த்தில் வந்து நீங்கள் ஆன்லைனில் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம மந்த்லி ஒரு ரூ. 1000 கட்டிட்டு வரோம்னு நினச்சிக்கோங்களேன். மார்ச் 15 அன்னைக்கு சில்வர் ரேட் பார்த்திங்கன்னா ரூ. 280. ஸோ அப்போ நமக்கு வந்து ரூ. 1000 கட்டிட்டு வரீங்க அப்படின்னா 1000 டிவைடட் பை 280 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3.571 கிராம்ஸ் வந்து உங்கள் பாஸ்புக்கில் வரவு வச்சுக்கிடுவாங்க அன்னைய தேதிக்கு. அடுத்தது நீங்கள் இதே மாதிரி 11 மாதம் கட்டிகிட்டே வரீங்க. உங்களுக்கு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டாக 11,000 சேர்க்குறோம். கிராமாக பார்த்திங்கன்னா ஒரு 40 கிராம் நான் வந்து அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேங்க. ஒரு 40 கிராம் சேருது அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து 11 மாதம் எண்டில் நீங்கள் போய் எடுக்க போகிறப்ப கிராம் ரேட் வந்து 350 இருக்குது அப்படின்னா அன்றைக்கி நீங்கள் அமௌண்ட்டுக்கு கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 31 கிராம் கிட்ட தான் வருது. பட் நம்ம கிராம் ஆட் ஆகிருக்கிறது 40 கிராம்ஸ் ஆட் ஆகிருக்கு. அப்போ நம்ம வந்து கிராமாக சேர்த்தது தான் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இல்லை நீங்கள் வாங்க போகிற அன்னைக்கு 250 ருபீஸ் தான் இருக்குது, வெள்ளி விலை குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா ஸோ 11,000 டிவைட் பை 250னா 44 கிராம் சேர்ந்துருக்கும். ஸோ கிராம் அங்கே அக்குமுலேட் ஆனதை விட அதிகமான கிராம் வந்து அமௌண்ட்டுக்கு தான் கிடைக்கிது. அப்போ நம்ம அமௌண்ட் பேஸில் சூஸ் பண்ணிக்கலாம். லலிதாவை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் வந்து ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறது கோல்டுக்கு மட்டும்தாங்க இருக்குது. இவங்ககிட்ட டைமண்டுக்கு தனி ஸ்கீம் இருக்கா, சில்வருக்கு தனி ஸ்கீம் இருக்கா. ஸோ டைமண்டு சில்வர்லாம் வந்து நீங்கள் வாங்குறப்ப கண்டிப்பான முறையில் ஷாப்பை விசிட் பண்ணி தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் மந்த் ஸ்கீம் போடணும். அதே மாதிரி சில்வருக்கு வந்து 365 நாளும் மோஸ்ட் ஆஃப் த சில்வர் ஆர்டிகல்ஸுக்கு அவங்க 80 டச் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து செய்குலி சேதாரம் எதுவும் கிடையாது. பட் 50% ஆஃபர் ஆன் மேக்கிங் சார்ஜ் ஃபார் 92.5 டச் சில்வர் அப்படின்னு அவங்க வந்து ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி ஸ்கீமில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை கேட்குறப்ப என்ன சொன்னாங்கன்னா கிராமாக அக்குமுலேட் ஆகிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா அதுக்கு இது வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது 92.5 சில்வர் ஆர்டிகல்ஸ் வந்து ஐடல்ஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா அதில் மேக்கிங் சார்ஜில் 50%ங்கிறது வந்து கிராமாக அக்குமுலேட் ஆகிறதுக்கு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுச்சுங்க. நான் வந்து டி நகர் பிரான்ச்சில் நேரடியாக தான் விசாரித்தப்ப அங்கே ஒருத்தங்க சொன்னாங்க, நீங்கள் ஏன் அதில் போய் போடுறீங்க, சில்வரில் போடுறீங்க, நீங்கள் வந்து இதுக்கு டேரெக்டாக நீங்கள் ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி கோல்ட்லே போட்டுட்டு நீங்கள் அதில் கூட சில்வர் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ கிராம் ஆட் ஆகிருக்கோ அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலான்னாங்க. பட் குரோம்பரட் பிரான்ச்சில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லைங்க நீங்கள் வந்து கோல்டு ஸ்கீம்னா கோல்டு தான் எடுக்கணும். அந்த கோல்டில் மிச்சம் ஒரு 2,000 விழுது, 3,000 மிச்சம் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் சில்வர் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமே தவிர ஃபுல் அண்ட் ஃபுல்லி சில்வராக பர்ச்சேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் யாராவது இந்த சில்வர் சிட் ஸ்கீம் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நேரடியாக கடையை விசிட் பண்ணி அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு ஓகேனா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா குரோம்பட் பிரான்ச்சில் கேட்டப்போ ஒன்று சொன்னாங்க, அண்ணா நகர் பிரான்ச்சில் கால் பண்ணி கேட்டப்போ அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்கீமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி குரோம்பட்டில் கேட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் போய் கேட்டுட்டு வந்துட்டு இருக்குது மேம், நீங்கள் கடைக்கு வாங்க, நாங்கள் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ கடையில் இருக்கிற ஒவ்வொரு பிரான்ச்சுக்குள்ளேயுமே வந்து அவங்களுக்கு வந்து இந்த சில்வர் ஸ்கீமை பற்றி தெளிவான ஐடியா இல்லை. ஸோ சில்வரில் ஸ்கீம் போடணும் அப்படின்னு நினச்சிங்க லலிதாவில் அப்படின்னா கடைக்கு ஒரு தடவை விசிட் பண்ணி கேளுங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க தான் சொல்லியிருந்தாங்க, 2 இயர்ஸாக லலிதாவில் நான் சில்வருக்குனே சிட் ஸ்கீம் போட்டு வரேன், மந்த்லி வந்து 1000 ருபீஸ், அதுக்கப்புறம் 2000 ருபீஸ் அந்த மாதிரி போட்டுட்டு தான் வந்தேன். கிராமாவும் அக்குமுலேட் ஆகிட்டு வரும், அமௌண்ட்டாகவும் அக்குமுலேட் ஆகிட்டு வரும், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்கீம்னு அவங்க சொல்கிறப்ப தான் எனக்கு ஓகே இந்த மாதிரி ஸ்கீம் இருக்குங்கிறதே தெரிய வந்தது. ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட 1 வீக்காக இந்த பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் கால் பண்ணி கேட்டு கடைசியில் டி நகரில் டேரெக்டாக விசிட் பண்ணப்போ அவங்க சொன்னதுக்கும் இப்போ கால் பண்ணி கேட்குறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ யாராவது ஆரம்பிக்கணும், சில்வருக்கு சீட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற லலிதாவோட ஏதோ ஒரு பிரான்ச்சை வந்து டேரெக்டாக விசிட் பண்ணி அங்கே உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கேட்டுக்கோங்க. ஏன்னா இதுக்கு கரெக்டான சில்வருக்குன்னு சொல்லி எந்த பேம்ப்ளெட்டும் இல்லை. ஸோ அந்தந்த கடைக்கு அவங்கவுங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வேறையாக சொல்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து சில்வர் வாங்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் கோல்டாகவே வந்து சேர்த்து வச்சுட்டு வாங்க. என்றைக்கு வந்து மொத்தமாக ஒரு 4 கிராம் காயின் வந்து இப்போ நீங்கள் சேர்த்து வச்சிட்டிங்கன்னா அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் இப்போ கோல்டு வந்து கொஞ்சம் பீக்கில் போகிறப்ப சில்வர் ஆனால் கூடவே இல்லைங்க, அப்படியே தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து நீங்கள் கோல்டு காயினை வந்து கடையில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு சில்வர் ஆர்டிக்கலாக எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக அலோவ் பண்ணுவாங்க. அதுவே 999 பாரை கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டு கோல்டாக எடுக்க போகிறீங்க அப்படின்னா நிறைய டிடக்ஷன்லாம் இருக்குது. நான் ஆக்சுவலாக இந்த காட் ஐடல் வந்து லக்ஷ்மி, சரஸ்வதி, விநாயகர் இந்த 3 ஐடலுமே நான் வந்து ஜஸ்ட்டு ஆர்டி போட்டு தாங்க சேர்த்து வச்சேன். மந்த்லி வந்து சிட் ஸ்கீம்லாம் போடாமல்
ஆர்டி தான் போட்டு வச்சுருந்தேன். அப்போ வந்து 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ 1 இயர் ஆர்டி சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 கிட்ட சேர்த்து வச்சுருந்தேன். அதை கொண்டு போய் சவுகார்பேட்டில் நான் இந்த செட்டு, இந்த யானை, அதுக்கப்புறம் அந்த லக்ஷ்மி, சரஸ்வதி அப்படின்னு சொல்லி ஒரு 50,000 ரூபாய்க்கு அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு கிட்டத்தட்ட நான் இதெல்லாம் வாங்குறப்ப என்ன மார்க்கெட் ரேட் இருந்ததுன்னா அரௌண்ட் ஒரு 70 ருபீஸ்க்குள்ளே தான் இருந்தது. ஆன்டிக் பீஸுங்கிறனால எக்ஸ்ட்ரா கிராமுக்கு 15 ருபீஸ் டு 20 ருபீஸ் போட்டாங்க. ஸோ அதை வச்சு தான் நான் வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்லாம் நான் வந்து வாங்கினது. ஸோ அப்போ வந்து பேங்க்கில் அமௌண்ட்டை சேர்த்து வைக்கிறப்ப நமக்கு வட்டி வந்திருக்கும். அந்த வட்டியும் வந்து பெனிஃபிஷியலாக இருந்தது. பட் இப்போ வந்து இன்க்ரீஸிங் ரேட்டில் நம்ம வந்து பேங்க்கில் போட்டு வச்சுட்டு அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் சில்வர் வாங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அது எனக்கு ஓகேவாக இருக்குமான்னு தெரியல. பட் நீங்கள் கோல்டாக சேர்த்து வச்சுட்டு அதுக்கு பதிலாக எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் சில்வர் வாங்குறீங்கன்னா அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி லலிதா ஜுவல்லரியோட ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி கோல்டு ஸ்கீம்லேயே வந்து நம்ம சில்வர் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜில் வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீன்னு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்கக்கிட்ட இப்போ கால் பண்ணி கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கோல்டு எடுத்தது போக மீதி வந்து ஒரு 1000 ரூபாய் இருக்குது, 2000 ரூபாய் இருக்குன்னா அதுக்கு ஏதாவது சில்வர் ஆர்டிக்கல் எடுக்கிறீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. பட் கோல்டு சிட் ஸ்கீம் சேர்ந்துட்டு அதுக்கு சில்வர் ஃபுல்லாகவே எடுக்கணும் அப்படின்னா அது வந்து முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யாருனாலும் லலிதாவில் சில்வர் சிட் ஸ்கீம் சேரணும் அப்படின்னு நினச்சா கடையை போய் விசிட் பண்ணி டீட்டெயில்ஸ் கரெக்டாக நீங்கள் கேட்டுக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட் வீடியோவில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இந்த 80 டச்சுன்னு சொல்கிறீங்க, 92.5ங்கிறீங்க, 999 சொல்கிறீங்க, எனக்கு இதை பற்றி எந்த நாலேஜுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்து இதை பற்றின ஒரு தெளிவான வீடியோ போட்டிருக்கேன் சிஸ்டர். இந்த டாப் ரைட் கார்னரில் உங்களுக்கு அந்த இதை டேக் பண்ணுறேன் நான். ஸோ இந்த சில்வர் இந்த வேல் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஆன்டிக் பீஸ், இதெல்லாம் வந்து 92.5 டச்சு உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா முகமெல்லாம், இது வந்து 92.5 டச்சு. இதுலேயும் அந்த குந்தன் ஸ்டோன்லாம் வச்சுருக்கிறனால கொஞ்சம் காஸ்ட் வைஸ் வந்து பெர் கிராமுக்கு 30 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் அதெல்லாம் நான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி சில்வர் செயின்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரேஸ்லெட்டு இந்த மாதிரி உள்ளது இதெல்லாமே 92.5 டச்சு தான். அதுவே வந்து இந்த மாதிரி காயின் இந்த மாதிரி பார்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 999 அதில் எழுதியிருக்கோம் உங்களுக்கு. ஸோ இது வந்து நமக்கு ரீசேல் வேல்யூ அதிகமாக போகும் 999 பாருங்கிறது. அதுவே அந்த பிளேட்லாம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் 80 டச் தான். இப்போ 80 டச் வாங்கினா நல்லதா, 92.5 டச் வாங்கினா நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே சேம் தாங்க. 80 டச்சை திரும்ப ரீசேல் வேல்யூக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அதே கடையிலே நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னா 25% தள்ளிட்டு எடுப்பாங்க. வேறு கடையில் கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னா 30% 35% தள்ளிட்டு எடுப்பாங்க. அதுவே 92.5 அப்படின்னு சீல் வச்சுருக்க ஒரு பொருளை கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னா அதே கடையில் கொடுக்க போனீங்கன்னா 15% தள்ளிட்டு எடுப்பாங்க. மற்ற கடைக்கு போகிறப்ப அது வந்து மாறுபடுது, 15%ங்கிறாங்க, 20%ங்கிறாங்க. ஸோ எதுனாலுமே வாங்குறப்ப அதிகம் கொடுத்து வாங்குறது, விற்கிறப்ப இன்னும் கொஞ்சம் அதிகமாக விலை போகுது, அவ்வளோதான். வாங்குறப்ப 80 டச் பொருளுக்கு மேக்கிங் சார்ஜ் எதுவும் கிடையாது. அப்போ கம்மியான ரேட்டுக்கு தான் வாங்கியிருப்போம். அப்போ விற்கிறப்பையும் நமக்கு அந்த கம்மியான ரேட்டுக்கு தான் விற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக தங்கமயிலில் டிஜி சில்வர் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து ஒரு 45 டேஸ்லேயே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதாவது கிராம் 260 ரூபா இருக்கிறப்ப நான் வந்து அதை க்ளோஸ் பண்ணி எனக்கு அக்குமுலேட்டான கிராம்ஸுக்கு நான் வந்து ஒரு பொருளை எடுத்துட்டேன் நான். ஸோ டிஜி சில்வரில் செய்கிறது பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு டிஜி கோல்டில் சேர்ந்து நீங்கள் கோல்டாக வாங்கிக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு அப்படிங்கிறது என்னோடய அபிப்பிராயம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது சில்வர் சிட் ஸ்கீம் வேறு ஏதாவது பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஷாப்போடது வேணும், இல்லை ஒரு கம்பேரிசன் வீடியோ வேணும் அப்படின்னாலுமே சொல்லுங்கள், நான் அடுத்து ரெடி பண்ணி போடுறேன். அதே மாதிரி சில்வர் வாங்குறதுக்கு எந்த ஷாப்பு பெஸ்ட்டு, எந்த கடையிலலாம் வந்து HUID ஹால்மார்க்கு இதெல்லாம் இருக்குது. ஏன்னா இப்போ சில்வருக்குமே கோல்டு மாதிரி HUID சிம்பிளோட வருது. ஸோ அந்த மாதிரி ஷாப்லாம் எதில் வாங்குறது பெஸ்ட்டு அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேங்க. ஐ ஹோப் வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். திரும்பியும் சொல்கிறேன், கிவ் அவேல நீங்கள் வந்து கலந்துக்கணும், நீங்களும் வந்து அச்சய தீதிக்கு வின்னராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ண மறக்காதீங்க. ஹைப்பு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.